ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய உபபாண்டவம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ராஜரத்தினம் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி தேவி அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய படைப்பிலே உபபாண்டவம் என்ற நூல் குறித்து ஒரு சிறிய கருத்து பகிர்வு என்ற இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி. பொதுவா பாரதம் அப்படின்னு சொன்னாலே பாண்டவர்கள், கௌரவர்கள் அப்படின்னு எல்லாரையும் நம்ம பெரிய பட்டியலா பாத்திரங்கள் எவ்வளவு இருக்கின்றன அப்படின்னு மலைப்போடு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த பாரதம் முழுசையும் படிச்சு எல்லா பாத்திரத்தினுடைய பெயர்களையும் நினைவில் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு சவாலான காரியம்தான். ஆனா எஸ்ரா அவர்கள் மகாபாரத பாண்டவ கதையில் முக்கியமாக பேசப்படாத சில மாந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை பற்றிய ஒரு புனைவாக இந்த உபபாண்டவம் என்ற ஒரு நூலினை நமக்காக ஆக்கி கொடுத்திருக்கின்றார். சொல்ல மறந்த கதை என்று கூட சொல்லலாம். சொல்ல மறந்த கதை என்றால் வலுவாக சொல்ல மறந்த கதை, நாம் வாசிக்க மறந்த நபர்கள் என்ற ஒரு பார்வையில் இந்த உபபாண்டவத்தை நாம் அணுகினால் மிகவும் சிறப்பாக இன்னும் கூடுதல் விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லலாம். பாரதத்தை படிக்கணும் அப்படின்னா பொதுவா ஒரு 15,000 கிட்டத்தட்ட 14,000 15,000 பாடல்களை வாசித்து அதனுடைய முழுமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். ஆனால் அப்படி அல்லாது அந்த நடந்த இடங்களுக்கே சென்று அங்கே ஒரு களஆய்வு செய்வது போல எஸ்ரா அவர்கள் அங்கே இருந்த எல்லா இடங்களையும் சந்தித்து பார்த்த முதல் நபர் பேசினால் எப்படி இருக்கும் என்பது போல இந்த நூலிலே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே பல உட்பிரிவுகளையும் அமைத்துக் கொண்டு தன்னுடைய பாணியிலே இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். முதலாவதாக சூல் என்ற தலைப்பின் கீழ் அஸ்தினாபுரத்தை நோக்கிய பயணத்தில் சூதர்கள் தங்களுக்குள் கலந்துரையாடி கொள்ளக்கூடிய நிகழ்வின் மூலமாக அங்கே நிகழ்ந்த விஷயங்களை பதிவு செய்கிறார். சூதர்களின்படி அங்கு ஒரு நாடோ நகரமோ இருந்ததாக எதுவும் குறிப்புகள் இல்லை என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய கதையாடல்ல சில மாந்தர்கள் எப்படி சூழ் கொண்டார்கள், எப்படி அவர்கள் பிறப்பிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. மச்சகந்தி என்ற பெயரோடு இருந்த, பரிமளகந்தி என்ற பெயரோடு இருந்த சத்தியவதி சாந்தனு மன்னனுக்கு மகன்களாக பிரசவிக்கிறாள். அவளுக்கு பிறந்த மகன்கள் அரச வாரிசு தராமல் இறந்து போன காரணத்தினால் தன்னுடைய முந்தைய வாழ்வில் தனக்கு பிறந்த வியாசர் மூலம் தனது விதவை மருமக்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுகிறது. அம்பாலிகை மூலமாக பாண்டுவும், அம்பிகா மூலமாக திருதராஷ்டிரனும், பணிப்பெண் சுபாவின் மூலமாக விதுரனும் பிறப்பிக்கப்படுகிறார்கள். இந்த தகவல்கள் சூழ் என்ற பகுதியின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பால்ய விருட்சம் என்ற பகுதியின் கீழாக கர்ணன் அல்லது பாண்டவர்கள் இவர்களுடைய தாயாக இருந்த குந்தி தேவியானவள் வாக்கு உருவங்கள் பெறும் வரம் பெற்று அதன் மூலமாக சூரியனிடமிருந்து கர்ணனை ஈன்றெடுத்து அதன் பிறகு கண்ணிமைத்தன்மை என்பதை மீண்டும் பெற்று பாண்டுவை திருமணம் செய்து அதே வாக்கு உருவ வரத்தின் மூலமாக அவர் பெற்றுள்ளாள். தான் அந்த வரத்தை எடுத்து புத்திரர்களை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது மாத்திரிக்கும் அந்த வாக்கு வரத்தினை சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கும் 2 புதல்வர்களை பெற்ற நிகழ்வு இது செய்யப்பட்டுள்ளது. கௌரவர்கள் எப்படி பிறப்படுத்தார் என்று பார்க்கும்போது காந்தாரி என்ற பெண்மணியானவள் என்று சொல்லக்கூடிய 2 வருடங்கள் வளர்ந்து விட்டுக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு விரும்பில் வயிற்றுல இரும்பு உலகால் அடிக்க சொல்லுவாங்க. அதுல அந்த பரிசு அதை வருஷங்களாக சேமித்து வைத்து இன்னைக்கு சொல்லக்கூடிய என்ற ஒரு வகையில் கௌரவர்கள் ஈன்றெடுக்கப்பட்டது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சிகண்டி பார்ப்பதற்கு ஆனா பெண்ணா என்ற இரட்டை உருவத்தில் நமக்கெல்லாம் தெரியக்கூடிய அந்த இனமாக பூர்வ ஜென்ம நினைவுகள் எல்லாம் பெற்ற ஒரு விரமாக சிகண்டி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றாள். அடுத்த குழந்தைக்கு சாந்தனுவுக்கும் கங்கைக்கும் பிறந்தவர் கங்கை புத்திரன். ஆட்டத்தில் பாண்டுவிடம் திருதராஷ்டிரன் சில விளையாடல்கள் எல்லாம் செய்த பொழுதும் நடுவனாக
இருந்து விதுரன் அறிவித்த நிகழ்வு இதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. திருதராஷ்டிரனுக்கும் சூத பணிக்கு பெண்மணிக்கும் மகன் ராதேயா என்ற பெயரோடு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்ணன் அதிரதன் என்ற தேரோட்டியினுடைய மகனாக வளர்ந்து வருகின்றான். அடுத்து அஸ்வத்தாமன் பிறப்பால் ஒரு பிராமணனாக இருந்தாலும் அஸ்திர பிரயோகங்களை கற்றுக்கொண்டு அதை செய்த காரணத்தினால் சத்திரியனாக இருந்த குலகுரு துரோணருடைய மகனானவன் அஸ்வத்தாமன். கடோத்கஜன் பீமன் வனத்தை சார்ந்த ஒரு அசுரகுல பெண்மணி, இவர்களுக்கு பிறந்த ஒரு புதல்வன். இந்த குறிப்புகள் எல்லாம் இந்த பால்ய விருட்சம் என்ற பகுதியின் கீழாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள். உதிரவாசிகள் என்ற இந்த தலைப்பின் கீழாக குரு அஸ்தனாபுரத்து அரசன் யயாதியினுடைய கடைசி மகன், தந்தையின் இளமையை தானம் அளித்தவன். பீஷ்மர் தன்னுடைய தந்தை சாந்தனுவுக்காக செம்படவ பெண்ணை மனம் செய்து அவர் வாழ வேண்டும் என்பதற்காக, அவளுடைய வாரிசுகள் முடிசூட்டி வாழ வேண்டும் என்பதற்காக வாக்குறுதி அளித்து நான் என்னுடைய வாழ்நாளை தானம் செய்கிறேன் என்று சொல்லி பீஷ்மர் என்ற பெயரை பெற்றுக்கொண்டவர். மாத்ரி யுதிஷ்டிரன் தனது தந்தை பாண்டு மாத்திரியுடன் கூடி இறந்ததை பார்க்கிறான். அவள் பாண்டுவினுடைய சிதையோடு எரிந்து போவதை சலனவிட்டு பார்த்து செல்கிறான். இந்த மாதிரி இவங்கெல்லாம் உதிரவாசிகள் என்ற தலைப்பின் கீழாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் ஒரு மாதிரி ஒத்து போகக்கூடிய சம்பவங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரே தலைப்பின் கீழாக அடுக்கி இருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நகரங்களின் உரையாடல் என்ற தலைப்பின் கீழாக அஸ்தனாபுரம், இந்திரபிரஸ்தம், விராட தேசம், பாஞ்சாலம், துவாரகை இந்த நாடுகள் ரொம்ப முக்கியமான இடங்கள் வகித்து பாரதத்திலே பேசப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையான சம்பவம் தான். இரு உடலாளர்கள் என்பதில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திருநங்கைகள் என்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய நபர் போன்று திகழ்ந்த சிகண்டி பற்றிய குறிப்பு மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. துருபத நாட்டின் அரசன் துருபதனின் மகன் என்று கூட சொல்லலாம். ஏன்னால் அம்பா என்ற பெயரோடு இருந்தாலும் கூட அடுத்து சிகண்டி என்ற பெயரில் வருகின்ற பொழுது மகள் என்று இரண்டு தன்மையும் பெற்றவள் என்று சொல்லலாம். மகள் கேட்டு அவளை மீண்டும் பீஷ்மரிடம் அதனால கோபம் எல்லாம் வருது. அதற்கு பிறகு அவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக அம்பா என்று மாறி வருகின்றார். இதன் காரணமாக இவர் இரு உடலாளர்கள் என்ற தலைப்பின் கீழ் சிகண்டி பற்றிய சிந்தனைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் என்ற ஆண்மகனாக இருந்தான். விராட பருவத்திலே விராட தேசத்தில் சென்று வாழ்கின்ற பொழுது பிக்கண்ணனை என்ற பெயருடன் இருந்த காரணத்தினால் அவனும் ஈருடலாளர் என்ற பட்டியலின் கீழாக இங்கே அடப்பட்டிருக்கின்றான் என்று சொல்லலாம். துரியோதனனை பார்க்கிற போது அவன் மேல் பகுதி, உடலினுடைய மேல் பகுதி வஜ்ரம் போன்று இரும்பு போல இறுகி இருந்த பகுதி, அவனுடைய உடலின் கீழ்ப்பகுதி மலர் போன்ற மென்மையான உடல் அமைப்பு கொண்டது என்ற இரண்டு தன்மையும் பெற்றிருந்த காரணத்தினால் துரியோதனனும் இரு உடலாளர்கள் என்ற பட்டியலில் அடக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லலாம். அவளுடைய தாயார் கண்ணை கட்டி இருந்த காரணத்தினால் கண் பார்வைப்பட்ட மேல் பகுதி வஜ்ரம் போல உரியடைந்தது. அவருடைய பார்வைப்படாது இருந்த காரணத்தினால் கீழ்ப்பகுதி மென்மையான தன்மையோடு இருந்தது என்பது நாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். அரண்மனை அரண்மனையில் வாழ்ந்த ஒரு யோகி. இவர் முன்கூட்டிய குருட்சேத்திர போர் பற்றிய முடிவை தெரிவித்திருந்தார். அதனால் இவரும் இரு உடலாளர் என்ற சிந்தனையோடு சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்த இந்த பட்டியலில் வரக்கூடியது சாம்பவன், கிருஷ்ணனுடைய மகன், பெரிய பேரழகன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பெண்களுடைய பார்வையும் இவனுடைய மேல்தான் இருந்தது என்று சூழல் இருந்தாலும் கூட அவனுடைய தகப்ப சாபத்தின் மூலமாகவே தொழுநோய் பெற்றான். அழகன் தொழுநோய் பெற்றான். இந்த இரண்டு தங்கம் இருந்தால் இவன் இரு உடலாளர். விகர்ணன் துரியோதனின் இளவல்களில் ஒருவன், தர்மத்தின் வழி நிற்கக்கூடியவன். எங்கேயாவது யோசிக்கவாது முடியுமா? துரியோதனனுடைய சகோதரன்
தர்மத்தின் வழி நின்றான் என்று. ஆனால் இவனும் தந்தை விதுரன் அவர்களுடைய பிள்ளைகள் மீது செலுத்தி அவர்களோடு இணைந்து இணக்கமாக வாழ்ந்து வந்தவன் விகர்ணன். அடுத்து ஜரா, கிருஷ்ணனின் ஒன்றுவிட்ட வர்ண கலப்பில் பிறந்த சகோதரன். அதனால் அவனுக்கு நிறைய ஏமாற்றங்கள், அவமானங்கள், பகை. இதனால கிருஷ்ணன் மீது அதிகமான பகை வந்தது. அதனால் கிருஷ்ணன் பாதத்தில் அம்பெய்தி கொன்ற செயலை செய்தவன் என்ற காரணத்தினால் இவனும் இரு உடல் என்ற பட்டியலோடு அடக்கப்படுகின்றார். உபபாண்டவர்களை தேடி என்ற தலைப்பின் கீழ் உபபாண்டவர்கள், திரௌபதிக்கும் பாண்டவர்கள் 5 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிறந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை பெற்றதற்கு பிறகு தனது கணவர்கள் உடனான வாழ்க்கையை வெறுத்து தனது பிள்ளைகளோடு தாய்மாமன் கிருஷ்ணன் வளர்க்கிறார் தன் பிள்ளைகளை. தாய் தந்தையின் அன்பு முழுவதும் பெறாமல் இளமை பருவம் கடந்த அந்த உபபாண்டவர்கள் குருஜேத்திர போரின் கடைசியில அஸ்வத்தாமனால் கொல்லப்படுகின்றார்கள் என்பதுதான் உபபாண்டவர்களை தேடி என்ற தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். வெண்பசு வேண்டியவன் என்ற இந்த தலைப்பின் கீழாக தனது யாகத்துக்கு 100 வெண்பசுகள் யாசகமா வேணும் அப்படின்னு ஒருத்தர் தேடி அலைகிறாரு. அவர் சூதாட்டமாக யுதிஷ்டனிடமிருந்து 21 பசுக்களை பெற்று வருகிறார். அதற்கு பிறகு துரியோதனனையும் வென்று விடுகிறார். ஆனா சகுனிட்டு போய் தோல்வியை தழுவுகிறார். சகுனி, நீ யார் யார்கிட்டெல்லாம் இந்த சூதாட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்று பசுக்களை பெற்று வந்தாய் அப்படின்னு கேட்கிறார். அந்த கேள்விக்கு யுதிஷ்டனிடமிருந்தும் நான் பெற்று வந்தேன் என்று சொன்னதற்கு பிறகு சூதாட்டத்தின் மூலமாக ஆடவர்களை வெல்ல அங்கே சூழ்ச்சி தொடங்கினான் அப்படின்றது சகுனி என்பது இந்த நிகழ்வுகள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யுத்தத்தினுடைய துவக்கம், யுத்த பட்சிகள் என்ற இந்த தலைப்புகள் மூலமாக குருஷேத்திர போர்ல பாண்டவர்களின் படை தளபதிகளாக இருந்தவர்கள், அவனுக்கு இணையாக இருந்து குறித்தவர்கள், கௌரவர்கள் படையில் தலைமையேற்று இருந்த கிருபாச்சாரியார், சல்லியன், ஜெயரதன், அஸ்வத்தாமா, கர்ணன் உள்ளிட்ட அனைவரும் அணி அணிகளாக பிரிந்து போர் புரிந்தார்கள். இந்த இடத்துல லட்சுமணன், அதாவது துரியோதனனுடைய மகன், அர்ஜுனன் மகனான அபிமன்யுவால் கொல்லப்படுகின்றான். சகுனி தன்னுடைய மகனை இழந்த துக்கத்தில் இனி சூதாடுவது இல்லை அப்படின்னு அவனும் தன்னுடைய கையில் இருந்த தான் சொல்லுவதையெல்லாம் கேட்டு ஆடிய பகடையையும் தூக்கி எறிந்து விடுகின்றான். மாய சபா, மயன் என்ற சிற்பியால் தேவ தச்சனால் உருவாக்கப்பட்ட மாய சபா என்ற பெயரோடு அழைக்கப்பட்ட மணிமண்டபம் பாண்டவர்களுக்காக அமைக்கப்பட்டது. அது பிற்காலத்துல அழியக்கூடிய நிலை வரும் என்பதை அறிந்தே இவன் அதை எழுப்பி இருக்கின்றான் என்ற தகவல் மட்டுமே இங்க மாய சபா பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விடுபட்ட குரல்கள் என்பதுல வேடுவர் குலத்தை சார்ந்த தாய், அவளுடைய மகன்கள், கட்டை விரலை இழந்தவன், குரல் அறுபட்ட நாய், அழித்து ஒழிக்கப்பட்ட நாகர்கள், மகாபாரதத்தில் விடுபட்ட குரல்கள் என்ற தகவல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கதையில் வரக்கூடிய பெண்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்காங்க சொல்றாங்க அப்படின்னா, சத்தியம் பரிமளம் என்ற பெயரோடு இருந்த சாந்தனுடைய மணியானவள், பாண்டவர்கள் திருமணம் செய்துக்கப்பட்ட பெண்ணை, நகுல சகாதேவர்களை ஈன்றெடுத்து குந்தியிடம் ஒப்படைத்துட்டு கணவனோடு உடற்கட்டை ஏறியவள். இப்படிதான் இந்த பெண்கள் பற்றிய செய்திகள் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காந்தாரி தன் பிள்ளைகளை பலியிட்டவர்களையே தான் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சூழல் அவளுக்கு வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டவள் காந்தாரி. காரணம் இந்த கிருஷ்ணன் தான். கௌரவ மக்கள், தன்னுடைய கௌரவர்கள் இறந்ததற்கு பிறகு பாண்டவர்களிடம் அவமானப்பட்டு வாழ விரும்பாது தன்னுடைய நிலையினை அமைத்துக் கொண்டவள். தன் பிள்ளைகளை யார் அழிச்சாங்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியாச்சு, நல்லா இருங்கன்னு. இப்ப மீண்டும் அவர்களிடமே சென்று வாழ்வது எவ்வளவு பெரிய ஒரு அவமானமான விஷயம். அதை விரும்பாமல் தன்னுடைய வாழ்வை வேறு திசையில் அமைத்துக் கொண்டவள். பாஞ்சாலி, பாஞ்சால தேசத்தை சார்ந்த ஒரு மணி. அவளுக்கான முடிவை அவளே தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு பெண்மணி. தீயில் பிறந்த திரௌபதி தன் பிள்ளைகளை கொன்ற அஸ்வத்தாமனுக்கு சாவிற்கும் மேலான ஒரு பெரிய தண்டனையை தந்தவள் பாஞ்சாலி. துச்சலை ரொம்ப முக்கியமான ஒரு நபர். பெருசா பாரதத்துல நாம் அடிக்கடி பேசாத ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். கௌரவர்களின் தங்கை. 3 சகோதரர்களுக்கு தங்கை என்றாலே
எவ்வளவு பெருசா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 100 சகோதரர்களை கொண்ட ஒற்றை பெண்மணி, 100 சகோதரர்கள் கொண்ட கௌரவர்களுடைய தந்தை, குரு வம்சத்தினுடைய ஒரே ஒரு வாரிசு, தன்னுடைய தாய் காந்தாரியின் சாடையை அப்படியே பெற்றிருக்கக்கூடியவள், கௌரவர்களின் செல்ல தங்கையாக வளர்ந்து வந்தவள், அஸ்தினாபுரத்தை விட்டே போகிறாள். தன் வம்சத்தையாவது பாண்டவர்கள் விட்டு வைப்பார்களா என்ற எண்ணத்தோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறாள். பானுமதி துரியோதனனுடைய மனைவி, தன்னுடைய மகன் லட்சுமணனை அபிமன்யுவினுடைய வில்லிற்கு பறிகொடுத்த ஒரு நிலையில் நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி. இங்கே வரக்கூடிய தலைவர்கள் யாரெல்லாம் பெரிதாக பேசப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, ஆண் பாருங்கள், கதாபுருஷர்கள் யாரெல்லாம் பேசப்பட்டிருக்கிறார்கள் என்றால், முக்கியமான ஒரு இன்றைக்கு வரைக்கும் சமூகத்திற்கு தேவையான சமூக அக்கறை நிறுவனங்களை பதிவு செய்வதற்கு மக்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அரசாங்கங்கள்ல சொல்லாத விஷயங்களை எல்லாம், வண்டுகள், பறவைகள், வேட்டை மிருகங்களின் வேட்டை, இதன் மூலமாக பயிற்சியை கற்றுக்கொண்ட ஒரு பயிற்சியாளன் அப்படின்னே நம்ம ஏகலைவனை சொல்லலாம். முறையான பயிற்சி என்பது கொடுப்பதற்கு ஆளும் இல்லை, கொடுப்பதற்கு வாய்ப்பும் மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய இயற்கையிலிருந்து தானாக கற்றுக்கொண்ட ஒரு சுயம்பு அப்படின்னு நாம ஏகலைவனை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஏகலைவன் பற்றிய பதிவும் உபபாண்டவம் என்ற இந்த படைப்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. துரோணருடைய மரணம், அஸ்வத்தாமா இறந்து விட்டது அப்படின்ற ஒரு சொல்லுல இருந்துச்சு. அதனால துரோணர் இங்க இன்னும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார். போர்க்களத்துல பொய் சொல்லாத ஒரு ஆள், எப்பயுமே பொய் சொல்லாத ஒரு ஆள் யாரு அப்படின்னா, அர்ஜுனனுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடியது தர்மன். தர்ம நெறிப்படி தவறாத ஒரு நபர் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர். அவர் பொய் சொல்லிட்டாரா? பொய் சொல்ல மாட்டார் கண்டிப்பா அப்படின்ற நம்பிக்கையில் அஸ்வத்தாமா இறந்தான் அப்படின்ற செய்திய போர்க்களத்துல தர்மன் சொன்ன அடுத்த நிமிடம் அஸ்வத்தாமன் என்ற பெயருடைய தன் மகன் இறந்தான் என்று துரோணர் உயிர் விட்டார். அவருடைய உயிர் எங்கே இருந்துச்சு? தன்னுடைய மகனுக்குள்ளாக இருந்தது என்பதை உணர்ந்து இந்த நிகழ்வு சூழ்ச்சியாக நிகழ்த்தப்பட்டது போர்க்களத்துல. அந்த நிகழ்வு இங்கே பதிவு செய்யப்பட்டு ஒரே சொல்லில் துரோணருடைய உயிர் இருந்தது என்பதை பதிவு செய்கிறார்கள். அங்கே இறந்துபட்டது அஸ்வத்தாமா என்ற பெயரில் இருந்த யானை. அதைத்தான் தர்மர் அங்கே சொல்ல வேண்டும் என்று சொல்லி தர்மன் சமாதானம் செய்து அதை சொல்வதற்கு வலுக்கட்டாயமா சம்மதிக்க வைக்கப்பட்டான். அதனால் தர்மர் சொன்னார், இங்கே துரோணர் தன்னுடைய மகன் என்ற எண்ணத்தில் உயிரை விட்டு பிரிந்தது. கடோர்கஜன் அடுத்து, பீமனுக்கும் இடிமிக்கும் பிறந்தவன், கர்ணனால் கொல்லப்பட்ட கடோர்கஜன் ரொம்ப பெருசா எல்லா இடத்திலையும் பேசப்படுவது இல்லை. அதனால் உபபாண்டவத்திலே ஆசிரியர் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கார். கர்ணன் புத்திர சோகத்தில் மூழ்கியவன், தனது 2 மகன்களையும் போரில் இழந்து புத்திர சோகத்தினை பெரிதாக அனுபவித்தவன். தானும் தந்தை பாசத்தை அனுபவிக்கவில்லை, அவனும் தன்னுடைய புதல்வர்களோடு தந்தை மகன் என்ற உறவினை பெரிதாக போற்றவில்லை என்று சபிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் கர்ணன் என்பதையும் நாம் இங்கே காண முடிகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில தாய், மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 பேர் உலகத்துல நல்லா இருக்கணும், அப்பதான் ஒருவனுடைய வாழ்க்கை சிறக்கும் சொல்லுவாங்க. இந்த 4 பேராலும் சபிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் யாரு? 4 பேராலும் கைவிடப்பட்ட ஒரு பாத்திரம் எது அப்படின்னா இது கர்ணன் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகின்றது. அடுத்தது சரதல்பம் என்ற ஒரு தலைப்பு. பீஷ்மரின் மரணம் சிகண்டியால் ஏற்பட்டது. தன் மரண நேரத்தை முடிவு செய்யும் வரம் பீஷ்மர் பெற்றிருந்தாரு. நான் நினைச்சா என் உசுர் என்ன விட்டு போலாம் அப்படின்றது. தட்சிணாயனம் அப்படின்ற அந்த காலம் முடிகிற வரைக்கும், அதாவது சூரியன் தெற்கில் உள்ள காலம் முடிகிற வரைக்கும் தன் அம்பு படுக்கையில பொறுத்திருந்து உத்தராயண காலத்துல சூரியன் வடக்குல இருக்கக்கூடிய காலம் வரும் பொழுது உயிர் திறந்தார் பீஷ்மர். அவருடைய வாழ்வு சூரியனுடன் இணைக்கப்பட்டதாக ஒரு சின்ன தகவலை நாம் இதனமாக பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. நீருக்குள் உடல் பகுதி மலர் போன்ற இது தண்ணீர் மடு உள்வாங்கி அழிச்சிருச்சு. அஸ்வத்தாமனிடம் தனது உதிரத்தை தந்து அவனை தள்ளகர்த்தாவாக்கான் கோபத்துல சென்றவன் உபபாண்டவர்களை அழித்து
கொள்கின்றான் என்ற செய்தி நீருக்குள் ஒளிந்தவன் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க முடிகின்றது. வெறுமையின் சித்திரம். 100 மகன்களை இழந்ததற்கு பிறகு வாழ்க்கையில என்ன இருக்கு? பிள்ளைகள் எல்லாரும் போனதற்கு பிறகு அவங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் அவர்களுக்கு செய்து முடித்து இருக்கின்ற போது அதற்கு பிறகு வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? ஒண்ணும் இல்லை. எல்லாம் வெறுமையா இருக்கக்கூடிய ஒரு நிலை திருதராஷ்டிரனுக்கு. அப்போ அஸ்தினாபுரத்தை விட்டு நீங்க அவர் முடிவு செய்யறாரு. கௌரவர்களின் தங்கையாகிய துச்சலை என்ற ஒரு பெண்மணி இருந்தாள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவ என்ன செய்யறா? எல்லாரும் கிளம்புங்க, பிள்ளைங்க எல்லாம் இறந்தாச்சு, இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கௌரவர்களுடைய தங்கை துச்சலை திருதராஷ்டிரனை அஸ்தினாபுரத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறாள். அதற்கு திருதராஷ்டிரன் மறுப்பு சொல்லுகிறார். அதே நேரத்துல சூத பெண்ணோடு சேர்ந்த பிறந்த யுதித்சுவும் தந்தை திருதராஷ்டிரனை என்னோடு வந்துருங்கப்பா அப்படின்னு அவர் அழைக்கிறார். அதுக்கும் அவர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. மறுப்பு மட்டும்தான் அவரிடமிருந்து பதிலாக இருந்தது. கணவனை இழந்த மருமக்களையும் அவர்களின் குழந்தைகளையும் அவரவர்கள் நாட்டிற்கே அனுப்பி வைத்து விடுகிறாள் காந்தாரி. எல்லாரும் இங்க வச்சு பாதுகாக்கிறதுக்கு இயலாது என்ற காரணத்தினால் குந்தியின் அழைப்பை யுதிஷ்டன் மூலமாக மறுக்கிறாள். கர்ணனின் மனைவியை தாம் சூதனின் மனைவியாகவே இருந்து விடுகிறேன் என்று குந்தியிடம் தெரிவிக்கும் யுதிஷ்டன், ரகசியங்களை நீங்கள் ஒழித்து வைத்ததனுடைய காரணமாக அதனுடைய அவமதிப்பை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இனி உங்கள் எவரிடமும் ரகசியம் தங்காது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிடுறார். இனி உங்கள் எவரிடமும் ரகசியம் தங்காது என்று சொன்னது குந்தியை சார்ந்த பெண்மணிகள் மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த பெண்கள் உள்ளத்திற்குள்ளாகவும் ரகசியம் என்பது நிலைக்காது அப்படின்ற ஒரு சாபமாக பெறப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க, பெண்களிடம் ரகசியம் தங்காது அப்படின்றது இந்த சாபத்தின் மூலமாக பின்னாடி வெளிவெளியாக வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சப்திக்கும் நீரூற்று. சார்வாகன் அரியணை ஏற வரும் யுதிஷ்டரனை ரத்தக்கரை படிந்த நீ ஆட்சி செய்வது எப்படி சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு இந்த சார்வாகன் அப்படின்ற ஒரு பண்டிதர் சொல்றாரு. கிருஷ்ணனின் சூழ்ச்சியால அஸ்தினாபுர மக்களால் அவரும் உயிரோடு எரியூட்டப்படுகின்றார் என்ற செய்தி இந்த தலைப்பின் கீழாக சொல்லப்பட்டிருக்கிறது. பருவம், நினைவில் வாழ்பவர்கள் அப்படின்ற இந்த தலைப்பிற்கு உள்ளாக பீமனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் பகைமை அப்படின்றது பெருசா வளர்ந்து கொண்டேதான் செல்கிறது. ஒரு கார்த்திகை பௌர்ணமியில வயது முதிர்ந்த திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரன், சஞ்சயன், இன்னும் சில குதிரைகள், வேதியர்கள் அப்படின்னு எல்லாரும் அஸ்தினாபுரத்தை விட்டு காட்டை நோக்கி சென்று தவம் செய்யலாம், துறவு மேற்கொண்டு வயசான காலத்துல என்ன செய்ய போறோம், அப்படியே வாழ்வை கடத்தி விடலாம் என்று போறாங்க. ஒவ்வொருவரா அப்படியே காலம் செல்ல செல்ல பயணங்கள் தொடர்ந்து நடக்க இயற்கையோடு சேர்ந்து விடுகிறார்கள். விதுரன் பிரிந்ததற்கு பிறகு அஸ்தினாபுரத்தினுடைய ஆட்சி வாசம் யுதிஷ்டனுக்கும் பிடிக்கல, கைகூடி வரவில்லை. வயது முதிர்வு அப்படின்றது வந்த காரணத்தினாலும் 6 பேராக இமயமலை நோக்கி பயணப்பட்டார்கள். யுதிஷ்டனோடு சேர்ந்து எல்லாரும் பயணமா போறாங்க. பாண்டவர்கள் 5 பேர், திரௌபதி ஒரு நாள் அவர்களோடு சேர்ந்து பயணப்பட்டது. பணிமலை ஒவ்வொருவராக வீழ்ந்து அவர்களுடைய வாழ்நாள் நிறைவு அடைந்ததற்கு பிறகு கடைசியில் யுதிஷ்டனோடு ஒரு நாய் மட்டும்தான் சேர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கின்றது. அவனும் விழுந்ததற்கு பிறகு நாய் மட்டுமே சஞ்சயனுடன் ஒடுங்கி விடுவதாக இந்த பாரதம் முடிவு பெறுகின்றது. இப்படிதான் இந்த தன்னுடைய படைப்பையும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். நமது சிந்தனையிலும் நம்முடைய ஆள் மனசுலையும் உள்ளிறங்கி நமக்குள் இருக்கக்கூடிய நியாய தர்ம தராசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வெளிக்கொணரக்கூடிய வகையிலான எழுத்துகள் தான் நம்மளுடைய எஸ்ராயா அவர்களுடைய இந்த உப பாண்டவம் அப்படின்னு சொல்லலாம். அதை மகாபாரத கதையில் வருபவர்களுடைய மூலமாக நம்மை ஆழம் பார்ப்பதாகவே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். இதில் சொல்லப்படக்கூடிய பல கவனிக்கப்படாத கதைகள் நிச்சயம் நாம் அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக உப பாண்டவம் படைக்கப்பட்டிருக்கின்றது. மகாபாரதத்தில் வரக்கூடிய பல கிளைக்கதைகள் நிச்சயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்களாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதையோ எங்கேயோ படித்ததாக நினைவு இருக்கிறது, அதை நம் வாழ்க்கையில பயன்படுத்தி இந்த பிழையை திருத்தம் செய்து கொள்ளலாம் என்று நாம் பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இந்த உப பாண்டவத்தை எஸ்ரா அவர்கள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. பொதுவாக இந்த திரைப்படங்களை விமர்சனம் செய்பவர்கள் சொல்லுவது போல இந்த உபபாண்டவம் என்ற நூலினை
நாம் எப்படி சொல்லலாம் என்றால் சைக்கோ டிராஜடிக் டிராமா என்ற வகைக்குள் அடக்கலாம் என்ற விமர்சனங்களும் அறிஞர்களால் வைக்கப்பட்டிருக்கின்றது. பொறுமையாக நேரம் எடுத்து ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்தான் எஸ்ரா அவர்களுடைய இந்த படைப்பு. அவருடைய முதல் எழுத்து என்று நாம் நம்ப முடியாத அளவிலே மிகவும் ஒப்பற்ற படைப்பாக, அவர்களுடைய சிறந்த படைப்பாக, மாஸ்டர் பீஸ் சொல்லக்கூடிய வகையில் பாரதத்தை இன்னும் நாம் பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் என்னென்ன இருக்கின்றன என்ற சிந்தனைகளையும் சேர்த்து சொல்லி இருப்பது புதிதாக இருந்தது. உண்மையில் பயனுள்ள வகையில் இருந்தது என்று கூறலாம். நிச்சயமாக உபபாண்டவம் என்ற இந்த நூலினை வாசிப்பதற்கான ஒரு இடமாக இந்த நிகழ்வு இருந்தது என்பதற்கு நன்றியினை சமர்ப்பணம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு சிறப்பான திறனாய்வு கோணத்தில் முதலில் அழகாக அந்த கதாபாத்திரங்களுடைய தன்மைகளை ஒட்டி அடுக்கி பேசி அந்த கதாபாத்திரங்களுடைய தனித்துவங்கள் எல்லாம் எடுத்துரைத்து பேசினார்கள். உதிரவாசிகள், இரு உடலாளர்கள் என்றெல்லாம் அந்த கவித்துவமிக்க வரிகள், அதற்கான அந்த சான்றுகளை எல்லாம் சுட்டி பேசுகின்ற அந்த நுட்பம் அழகாக இருந்தது. தேவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.